நேர்களே, தற்போது நாம் மத்திய கிழக்கினுடைய பலஸ்தீனத்துடைய விவகாரத்தை பேசுவதற்காக காத்திருக்கிறோம். பலஸ்தீனத்தில் தற்போது என்ன நடப்பது என்பதை விட டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள், அமெரிக்க மக்களுடைய விவகாரங்கள், அதை தாண்டி பெஞ்சமின் நெதன்யாகு பலஸ்தீன மக்களுக்கு எதிரான போரை அவர் முன்னெடுத்திருக்கிறார். இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸை குறிப்பாக பலஸ்தீனத்திலிருந்து அகற்றும், ஆயுதங்களை மௌனிக்க செய்யும் 5 கோரிக்கைகளை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பாலஸ்தீனத்தில் அமைதி, பலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக டீமிலிட்டரைசேஷன், ஆயுதம் அல்லாத அந்த போராளிகளை அடக்கி வெளியேற்றி இஸ்ரேலுக்கு பாதுகாப்பான நிலை உருவாக்கி பிணை கைதிகளை வெளியே கொண்டு வர, இதுதான் எங்கள் டார்கெட் என்று இப்பொழுது கிடியன் சார்ஜ் அதை தோல்வி கண்ட இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கிறார். ஆனால் நேற்றுக்கு அவர் 40 நிமிடம் காணொலியிலே அவர் தோல்வி கண்டார். அவர் சரண்டர் என்பது கூட எப்படி என்று நாம் இன்னும் பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம். பலஸ்தீன மக்கள் தற்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களை நாங்கள் தயாராக இருக்கிறோம், வாழ்ந்தாலும் இறந்தாலும் வாழ்விலும் தாழ்விலும் நாங்கள் நம்பிக்கையோடு எமது இறைவனை சந்திக்க போகிறோம். எங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறோம். நாங்கள் 1 லட்சம் பேர் இந்த கஸ்ஸா சிட்டியை விட்டு ஒருபோதும் அகலப் போவதில்லை என்று அவர்கள் அழுத்தம் திருத்தமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் 7 முறை ஓடிவிட்டோம், இனி ஓடுவதற்கு எந்த இடமும் இல்லை. 1,10,00,000 பேர் வாழ்கிற இந்த கஸ்ஸா சிட்டியை அழித்து மறுஉருவாக்கம் செய்து நாசமண்டலமாக மாற்றுவதற்கு அவன் சிந்திக்கின்றான். எங்கள் பிணக்குவியல்களின் மீது செய்யட்டும், அவன் வெற்றி பெறட்டும். நாங்கள் இங்கிருந்து அகலப்போவதில்லை, நகரப்போவதில்லை, அச்சப்பட போவதில்லை. நாங்கள் இறைவனை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதுதான் பலஸ்தீன மக்களின் குரலாக இருக்கின்றது. உச்சபட்ச மோதல் தயாராக இருக்கிறது. நீதி, மனிதநேயமா, அவரிடத்தில் எதுவுமே எதிர்பார்க்க முடியாதே என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். பெஞ்சமின் நெதன்யாகு இடத்துல நீதி கேட்க முடியுமா? பெஞ்சமின் நெதன்யாகுவிட மனிதநேயம் கேட்க முடியுமா? எதையும் கேட்க முடியாத ஒரு மோசமான ஆள். ஆகவே நாங்கள் அவனை எதிர்கொள்ள தயார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். த கிரைம் ஆஃப் ஸ்டார்வேஷன், பசி, துன்பம், மரணம், வேதனை, நோய், நொம்பலம், தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை என்றெல்லாம் அவர்கள் கொதித்தெழுகிற காட்சியும் நாம் பார்க்க முடிகிறது. அரபுகள் தங்கள் சொந்த சகோதரர்களை கைவிட்டு விட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கண்டன அறிக்கைகள் மூலமாகவே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரபுகள் உலகம் முழுவதும் கொதித்தெழும் நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவும், துருக்கியும், ஈஜிப்டும், கத்தரும், ஜொர்டானும் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், எல்லா நாடுகளும் இவர்களிடத்தில் இருக்கிற செல்வத்திற்கு பெரிய இராணுவ கும்பல்களை நிறுத்தலாம். ஆனால் எதுவும் செய்யாமல் நாளை மிகப்பெரிய சாட்சியாளர்களாக தண்டிக்கப்படக்கூடிய சமூகமாக அரபுகள் மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் உள்வது. இதற்கிடையிலே பெரும் போராட்டம் இஸ்ரேலில் நடக்கின்றது. அந்த போராட்டத்தை அவருக்கு கூடிய டிமாண்ட் என்னன்னா, நீங்க எந்த நேரத்திலும் காசாக்குள்ள போகக்கூடாது, காசாவை தாக்கக்கூடாது, பிணை கொண்டு வாங்க. இதுதான் அந்த மக்களின் கோரிக்கை, யூத ராஜ்யத்தினுடைய யூத மக்களின் கோரிக்கை. அதே சமயம் நீ இந்த தவறை தொடர்ந்து செய்வாயினால் வீடு வீடா நாங்க போய் டோர் கேம்ப் பண்ணுவோம், மக்களை சந்திப்போம். இனி நீ எந்த நிலையிலும் வெற்றி பெற முடியாது, உன்னுடைய அரசியல் வாழ்வை அஸ்தமிக்க செய்து விடுவோம் என்ற இஸ்ரேலில் டெல் அவிவ் குரல்கள் வலுவாக சென்று கொண்டிருக்கிறது. அதே சமயம் இத்தாலி ஒரு எச்சரிக்கை விழுகிறது. இத்தாலி என்ன சொல்கிறார்னா, யூரோப்பியன்ல UK எச்சரிக்கை, எல்லா நாடுகளுமே எச்சரிக்கை விடுகிறார்கள். இத்தாலி என்ன சொல்றாருன்னு சொன்னா, வியட்நாமை போன்ற ஒரு நிலை தாண்டா உனக்கு வரும், நீ வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கொரில்லா போர் தாக்குதல்களை பற்றி நாம் நேற்று சொன்னோம். ஆம்புஷ் தாக்குதல்கள், RPG தாக்குதல்கள் எல்லாம் சொன்னோம். ஆக இத்தாலியும் அமெரிக்காவும் யூரோப் நாடுகளும் இதுல வெற்றி பெற முடியாது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அந்த நன்கு உணர்ந்ததை தான் இத்தாலி என்ன சொல்கிறதுனா, இந்த கொரில்லா தாக்குதலில் வியட்நாமில் ஏற்பட்ட நிலைதான் உனக்கு ஏற்படும், ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலை, ஈராக்கில் ஏற்பட்ட நிலை என்று அவர் சொல்கிறார். இஸ்ரேல் தற்போது எதற்கும் கவலைப்படவில்லை. இதுல எல்லாரையும் விட ஒரு முக்கியமான செய்தி, இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய இஸ்ரேல் சமீர் போன்றவர்களும் IDF வீரர்களும் இந்த விவகாரத்தை அவர்கள் முழுமையாக அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள்.
அரசின் செய்திகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இந்த போரை முன்னெடுத்து செல்வதற்கு தூண்டிவிடப்பட்ட சூத்திரதாரி யார்? நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு, இஸ்ரேல் சுமோட்ரிச், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பென் கேவிர். இப்போ முதலாக பெசலைல் சுமோட்ரிச் நேற்று ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த தாக்குதலுக்கு, நாசகார தாக்குதலுக்கு காரணமாக இருந்த இஸ்ரேலுடைய பெசலைல் சுமோட்ரிச் என்ன சொல்றாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர், நாங்க பெஞ்சமின் நெத்தானியாகுவின் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம். ஆயிரக்கணக்கான ஐடிஎஃப்க்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், பிணை கைதிகள் உறவுகள் நாடு முழுவதுமாக ஆரம்பித்திருக்கிறது. ஷட் டவுன் அகெயின்ஸ்ட் நியூ வார் ஸ்ட்ராட்டஜி அவர் சொல்ற கருத்துக்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவிற்கு இனி வரக்கூடிய காலத்தில் பெஞ்சமின் நெத்தானியாகு இந்த போரை வெற்றிகரமாக நடத்துவார் என்று அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் நம்ப முடியாது. ஏனெனில் அவர் மீதும் அவருடைய செயல்பாட்டின் மீதும் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று இதுவரை அவனோடு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்கக்கூடிய பெசலைல் சுமோட்ரிச் முதலாக வாய் திறந்திருக்கிறார். அதிக காலம் நம்ப முடியாது. அதற்கு காரணம் 9 மணி நேரம் நடந்த கலந்துரையாடலில் ஏற்பட்ட கருத்து மாற்றம் ஐடிஎஃப்பால் ஜீரணிக்க முடியவில்லை. ஐடிஎஃப், அமெரிக்கா போன்றவைகள் சப்போர்ட்டை இழந்திருக்கிறார்கள். இதனையெல்லாம் வைத்து போருக்கு செல்கிற ஐடிஎஃப் தலைவரும் போர்ல நாங்கள் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டார். அமெரிக்காவும் நான் உன்னோடு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டது. இனி நாம எப்படி பெஞ்சமினை நம்ப முடியும் என்ற கேள்வியை தான் பெசலைல் சுமோட்ரிச் எழுப்பியிருக்கிறார். இது அந்த நாட்டினுடைய வரலாற்றிலும் அந்த நாட்டினுடைய பெஞ்சமினுக்கு பெரும் செட்பேக் என்று சொல்லப்படுகிறது. ஐடிஎஃப்னுடைய முரணான பேச்சை அவருக்கு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து ஐடிஎஃப்பை தொடர்ந்து வெற்றிகரமாக வழிநடத்தி இப்பொழுது மிகப்பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டிருப்பதையும் கூட அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். முதலாக பெஞ்சமின் நெத்தானியாகுக்கு எதிராக வலதுசாரி தீவிர முற்போக்குவாதியான அல்லது தீவிரவாதியான ஒரு ஆசாமி தான் இந்த சுமோட்ரிச். அவர் தனது கிரீவன்சஸ், மனக்குமுறல்களை, யூதருடைய ராஜ்யத்தையும் அனைவரையும் அழியுங்கள், அவர்களை பட்டினி போட்டு என்பதை சொன்ன முதலாக சொன்ன இவன் தான் தற்போது வாய் திறந்து நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய கருத்து வெளியாக இருக்கிறது. அடுத்து அவர் என்ன சொல்றான் என்று சொன்னா, என் மனசாட்சி உறுத்துகிறது, நான் ஐடிஎஃப்பின் பின்னால் இல்லை என்று சொல்கிறார். எனக்கு மனசாட்சி உறுத்துதான். மக்களை கொல்வதா மனசாட்சி, மக்களை அழிப்பதா மனசாட்சி, மக்களை ஸ்டார்வேஷன், பசிகளால் பச்சை குழந்தை 190 பேர் இறந்திருக்காங்களே இதுவரைக்கும், இதுவா மனசாட்சி? அவன் மனசாட்சி ஐடிஎஃப் பின்னாலே போறதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் காலம் போகவில்லை, முடிவை மாற்றலாம், அதற்கான முயற்சிகள் எடுங்கள், நாம் காசா ஸ்டெப்ஸை அனெக்சேஷன் இணைக்கலாம், அதற்கு முதலில் அவர்களை வெளியேற்ற வேண்டும். அவனுடைய அந்த கொழுப்பு பாருங்க எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி டிஸப்பாயிண்டட் ஆகி தற்போது என்ன சொல்றான்னா, அனெக்சேஷன் இணைக்கிறதற்கு முன்பு அந்த கேட்டை திறந்து அவங்க எல்லாரும் மைக்ரேட் ஆயிடுவாங்க. அவங்க நாம எதுவும் சொல்ல வேண்டியில்லை, அந்த கேட்டை சொல்லியாச்சுன்னா அவங்க தன்னாலே வெளியேறிடுவாங்க. நாம ஐடிஎஃப் கெப்டிவ்ஸை நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். ஐடிஎஃப் ஒரு ஹியூமனிடேரியன் பிக் கிரைஸ் ஏற்படும் என்றும் இராணுவ தலைமை அஞ்சுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இவ்வளவு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்த நிலையிலும் கூட தற்போது அவன் என்ன சொல்கிறான் என்றால், அனெக்சேஷன் பண்ணணும், இணைக்க வேண்டும், ஐடிஎஃப் வீரர்கள் உள்ளே சென்று கேட்டை திறந்தா அவன் எல்லாரும் வெளியே போயிடுவான், நாம் அந்த 10 லட்சத்துக்குரிய இடத்தை நாம் பிடிச்சிக்கிடலாம், காலம் ஒன்றும் கனியவில்லை, காலம் ஒன்றும் கடந்து போகவில்லை, நாம் காசா ஸ்ட்ரிப்பை இணைக்கலாம் என்று சொல்கிறார். இதற்கிடையில் ஐடிஎஃப் என்ன சொல்லிட்டான்னா, தெளிவாக சொல்லியிருக்கான், இது 3 நிலைகள் வரும். ஒன்று, கேப்டிவ்ஸ் அழிந்து போவார்கள், இது ஒன்று. நாம் உள்ளே மறுபடி போருக்கு போனால் பிணை கைதிகள் அழிந்து போயிடுவார்கள். இரண்டாவது, ஒரு பெரிய ஹியூமனிடேரியன் பிக் கிரைஸ் உருவாகும், அந்த மண்டலம் முழுவதுமே பெரும் பிரளயம் ஏற்பட்டுவிடும். மூன்றாவதாக நம்முடைய வீரர்கள் கொத்தாக கொல்லப்பட்டு விடுவார்கள்.
இதெல்லாம் IDF தலைவர் ஃபிசைல் ஜமீர் வைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதற்கு இடையிலே இஸ்ரேல் ஈரான் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பட்டார்கள் அல்லவா, அதை குறித்து ஒரு தெளிவான பாதையை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வகுத்திருக்கிறது. ஈரான் தற்போது 2 வித அபாயகரமான நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் கொண்ட 2 ஏவுகணைகளை பெரிய அளவில் சக்சஸா அவர்கள் தயாரித்தார்கள். அதனுடைய டீட்டெயிலில் கொரம்சார் 5 இதனுடைய வார்ஹெட்ஸ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். இது கன்வென்ஷனல் நியூக்ளியர் ஹெட்ஸ் அல்லாமல் கன்வென்ஷனல் அட்டாக் செய்வதற்கான பெலிஸ்டிக்கும் ஒன்று இருக்கிறது. அதை தாண்டி கன்வென்ஷனல் இல்லாமல் நியூக்ளியர் வார்ஹெட்ஸும் 2000 கிலோ வெடிமருந்துகளோடு, அதாவது அணு ஆயுத குண்டுகளோடு நகரத்தை அழிக்கும் வல்லமை கொண்ட கரம்சோர் 5 அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே தற்போது மொசாத் உளவாளிகளை வேட்டையாடி வருகிற நேரத்திலும் பலரை தொடர்ந்து சுட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது மொசாத் உளவாளிகள் வேட்டை ஹாரோவிங் சாய்ஸஸ், அது ஒரு வேதனை தரக்கூடிய விவகாரமாக அவர்களுக்கு மாறியது. தன் நாட்டில் விலை மதிப்பு முடியாத சயின்டிஸ்ட 11 மொத்தம் 30 பேர் கொல்லப்பட்டார்கள். அதில் 11 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் என்ற செய்தி வந்திருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு மனவேதனை. தற்போது இந்த நியூக்ளியர் சயின்டிஸ்டை பாதுகாப்பதற்கு ஈரான் சேஃப் ஜோனை உருவாக்கி இருக்கிறது. அது எங்கே, எந்த மண்டலம் என்பதை யாரும் அறியவில்லை. ரொம்ப சீக்ரெட்டான இடத்தில் அனைத்து தொடர்புடைய களத்தில் வேலை பார்க்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் யாருக்கும் தெரியாதல் அண்டர் கிரவுண்டில் அவர்கள் அறிவு மட்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் அவர்கள் நோ லாங்கர் லிவிங் இன் தேர் ஹோம்ஸ். அதிக காலம் அவர்கள் வீட்டிலே இருக்கவோ வாழ்க்கை நடத்தவோ முடியாத அளவிற்கும் அவர்கள் டீச்சிங் செய்து கொடுப்பதற்கும் யூனிவர்சிட்டிஸில், அதை பற்றி அடுத்து சொல்கிறேன், எல்லா தடைகளையும் விதித்து மிக 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 பாதுகாப்பான ஒரு நிலையில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடியதாக டெலிகிராஃப் தன் செய்தியிலே சொல்லியிருக்கிறது. டெலிகிராஃபினுடைய செய்தி, தெஹ்ரான் அவர்கள் எங்கிருக்கலாம் தெரியவில்லை. தெஹ்ரானில் இருக்கலாம் அல்லது வடக்கு கடலோர பகுதிகளில் வெறும் தள்ளி யாரும் அணுக முடியாத இடங்களில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சீக்ரெட் ஹவுஸில் இருக்கிறார்கள். அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு சென்று நேரடியாக பாடம் எடுக்க முடியாது. ஆகவே ஈரானுடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறதுனால், யூனிவர்சிட்டியில் யார் பாடம் எடுத்தாலும் அவர்கள் அணு உலைகளை, நியூக்ளியர் டிசைன்ஸ் இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. டீச்சிங் ப்ரொஃபஸருக்கு இவங்க வரமாட்டாங்க. பொதுக்களத்துக்கு இவர்கள் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதையும் ஈரானுடைய செய்தியேடு தெரிவித்திருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் அப்படியே வாசிக்கின்றேன். Those who were teaching at university are replaced with the people who have no connection with the nuclear program என்று ரொம்ப தெளிவாக தெஹ்ரானிலிருந்து வரக்கூடிய தெஹ்ரான் டைம்ஸ் இந்த கருத்தை சொல்லுகிறது. யாரெல்லாம் யூனிவர்சிட்டியில் பாடத்தை நடத்துகின்றவர்கள் ரீப்ளேஸ்டு வித் த பீப்புள் ஹூ ஹாவ் நோ கனெக்ஷன், அவர்கள் இந்த நியூக்ளியர் மண்டலத்தில், அணு மண்டலத்தில், அணு ஆயுத தயாரிப்பில் அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்காது. அதே போன்று இங்கே செய்பவர்கள் அங்கு ஒரு காலமும் படித்து கொடுக்க வெளியே வரமாட்டார்கள் என்பதை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இதனால் இஸ்ரேலுக்கு சிக்குண்டு போயிருக்கிறது. மொசாத்தின் மூலமாக எப்படியெல்லாம் இவர்கள் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உள்ளே அனுப்பி செய்ததெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அவர்களுடைய டார்கெட் என்ன, வேறு ஒன்றும் இல்லை, இந்த அறிவுஜீவிகளை, பரசீகர்களை அழிக்க வேண்டும். ஈரானிலிருந்து அனைத்து கண்டுபிடிப்புகளையும் அழித்து விட்டால் நாம் சிறப்பாக, இவர்களுடைய அறிவுக்கு மேல் அவர்களுடைய அறிவு சென்றிருக்கிறது. சர்வதேச அளவில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சமநிலையான, அதாவது ஆயுத சமநிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேல் பதட்டம் அடைவதற்கு காரணம் கொரம்சோர் 5 நியூக்ளியர் வார் பிளேசஸ், ஷஹாப் 3, ஷஹாப் 3யும் கொர்ரம் ஷோர். கொர்ரம் என்றால் அலி என்பவர், அதாவது அலி
நபிகளாயருடைய அந்த மருமகனுடைய பெயரில் தான் குர்ரம், அதை குரம் ஷோர் என்று தான் சொல்கிறார். ஷோர் என்று சொன்னால் பரசீகத்தில் சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. அலியின் சிங்கம் என்றெல்லாம் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதனுடைய சரியான அர்த்தம் குர்ரம் ஷோர் என்பதுதான் சரி. ஷஹாப் 3 என்பதையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதைவிட மிக மோசமான பல ஆயுதங்களை அவர்கள் வைத்திருப்பதாகவும் தற்போது மிகப்பெரிய அச்சத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, யூரோப்பியனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, குறிப்பாக இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஈரானை மீண்டும் இஸ்ரேல் டார்கெட் ஒரு கொதிநிலை மாறி இருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் இஸ்ரேலிடம் இருந்து அவர்கள் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். இனி ஆபத்து இருக்காது என்பதை, நோ டவுட்ஸ் என்பதை போன்று ஈரானில் எல்லா நிலைகளையும் இறுக்கமான சூழலை உருவாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இந்த மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அகாடமிக் ஹப் இன் தெஹ்ரான் டபு நோ ப்ரோலைஃபரேஷன், அதாவது மீண்டும் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களை அடிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை தயாரிப்பது எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, இது தடை செய்யப்பட்டது. ஈரான் சயின்டிஸ்டுக்கு முன்னாடி இந்த செய்தி சொல்லப்படுது. நாங்கள் அதே மாதிரி சாவரின் கொண்ட எங்களது தேசத்தில் இதை எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை அமெரிக்கா தயாரிக்கிறது. 80 குண்டுகளை மௌனமாக வைத்திருக்கிற நீன் வைத்திருக்கிற போது நாங்கள் ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது? ஆகவே டெஸ்கில் பேசுறதுக்கு ரெடி. ஆனால் அணு ஆயுதங்களை என்ட்ரி செய்வதோ, அணு ஆயுதத்தை என்ட்ரி செய்யப்பட்டதை மீண்டும் நாங்கள் அதை மறு உருவாக்கம் செய்வது குறித்து நீ பேசக்கூடாது. ஆனால் இட் இஸ் த பர்பஸ் இஸ் ஒன்லி ஃபார் சிவிலியன், மக்களுக்காக எலக்ட்ரிக்கல், அதாவது மின்சார உற்பத்தி போன்ற அந்த திட்டங்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அலி அப்பாஸ் அராக்சி போன்றவர்களும், முகமது பக்கர் கலிபா போன்றவர்களும், இஸ்மாயில் பஹவி போன்றவர்களும் அறிவித்து கொண்டே இருக்கிற செய்தியும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே தான் டபு நன் ப்ரோலைஃபரேஷன் ட்ரிட்டி என்ற செய்தி வந்திருக்கிறது. இப்பொழுது ஈரானுடைய சயின்டிஸ்டுகளுக்கு இடத்திலே ஒரு பெரிய அளவில் இப்பொழுது ஒரு குரல் வந்திருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஈரானுடைய சயின்டிஸ்ட் உலகத்தில் மிகப்பெரிய ட்ரோன் சிஸ்டத்தையும் அதே போன்று மிசைல் கட்டமைப்புகளையும் கன்வென்ஷனலை தாண்டி நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் குறிப்பிய குர்ரம் ஷோர் 5 ஷஹாப் 3 கண்டுபிடித்த பின்பு தற்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மிகப்பெரிய பாம் செய்ய வேண்டும் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் டேலண்ட். இதன் மூலமாக தங்களை பாதுகாப்பதற்கும் தங்களுடைய அறிவை பயன்படுத்திய, அதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய B2 பாம்பர்ஸின் மூலம் GBU 57க்கு சமமான உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு தங்கள் பாதுகாப்புக்காக ப்ரொடெக்ட் அவர் டெரிட்டோரி, எங்களுடைய டேலண்ட் மூலம் என குரல்கள் தெஹ்ரானில் உள்ள சயின்டிஸ்டுகள்கிட்ட வந்திருக்கிறது. ஆகவே டாப் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி தான் அவர்கள் சொல்கிறார்கள். மிக முக்கியமாக தெஹ்ரானுடைய சயின்டிஸ்ட் டாப் டாக்டர் ரெஸா ஷாதிகி அவரும் அவருடைய குழந்தைகளும் கூட நேற்றைய செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய நியூக்ளியர் ஒர்க் ஃபார் சிவிலியன் பர்பஸஸ் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் இப்பொழுது எதுவும் இல்லாமல் கைசேதப்பட்டு நிற்கிறார் பெஞ்சமின் நெத்தானியாகு. பாரிய அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். போர் செய்வதில் எந்த புண்ணியமும் இல்லை, நாம் தோல்வி கண்டோம், உயிரிழத்தை இழக்கப் போகிறோம், பிணை கைதிகளை இழக்கப் போகிறோம், பொருளாதாரத்தை இழக்கப் போகிறோம், யோசித்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்ரேல் சமீர், IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுடைய ஒட்டுமொத்த தலைமை கமாண்டர் மறுத்து விடுகிறார். அறிவுஜீவிகள் மறுக்கிறார்கள், யாயிட் லாஃபின் மறுக்கிறார், அது மட்டும் இல்லாமல் ஓம்லெட் மறுக்கிறார், ஓல்மெட், இப்படி எல்லோரும் மறுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடைசியில ஒரே ஒரு விவகாரத்தை இஸ்ரேல் சமீர் சுமோஸ்டிச்சும் மறுத்து விட்டார். உன் மீது நம்பிக்கை இல்லடா, நீ வெற்றி பெற முடியாது, ஆனால் இன்னும் சில காரணங்கள் உண்டு என்று அவன் முழுமையாக சொன்னாலும் அந்த யூதவெறி அவனை கட்டுப்படுத்துகிறது. யூதவெறி அவனை இன்னும் ஆதிக்க நெருக்கி சியோனிச தத்துவம் கொண்டு செல்கின்றது. பலஸ்தீன மக்கள் இறுதி வரை போராடுவதற்கு சத்தியம் செய்திருக்கிறார்கள். எங்கள் மக்கள் மரணத்திற்கு தயார், நாங்கள் மரணத்திற்கு பின்பு சுவையானதொரு வாழ்க்கைக்கு, நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயார், இந்த நிலத்தில் மடிவதற்கு தயார், எந்த நிலையிலும் இந்த நிலத்திலிருந்து நாங்கள் புலம் பெயர்வதற்கு ஒருபோதும் தயாராக இல்லை, மரணத்தை எதிர்கொள்வதற்கு
நாங்கள் புதிய வாழ்க்கைக்கு தயார், உச்சபட்ச படைகளோடு மோதுவதற்கு தயார். நீ நீதியற்றவன், மனிதநேயமற்றவன். அமெரிக்காவும் உன்னிடத்தில் மனிதநேயம் அல்ல, இஸ்ரேலே உன்னிடத்தில் மனிதநேயம் அல்ல. பசி, மரணம், குண்டுகள் இதையெல்லாம் தகித்துத்தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களை கொல்வது நியாயமென்றால் நிலத்தை ஆக்கிரமித்து கொலை செய்து கொள், நாங்கள் இங்கிருந்து அகலப்போவதில்லை. மிகப்பெரிய பாவிகள் அரபுகள்தான். எங்கள் சொந்த மண்ணில் எங்களை காக்க தவறிவிட்டார்கள் என்ற குரல்களும், நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டம் இஸ்ரேல் நடைபெறுவதையும், வியட்நாம் போன்ற தோல்வியைத்தான் நீ சந்திப்பாய் என்று இத்தலியுடைய குரல்களும், இஸ்ரேலுடைய மொசாத்தின் தாக்குதலுக்கு எதிராக நியூக்ளியர் சயின்டிஸ்டுக்கு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிற ஈரானுடைய செய்திகளும், பெசேல் சுமோஸ்டிச் பெஞ்சமின் நெத்தானியாஹு மீது நம்பிக்கை இல்லை, உன் மீது நம்பிக்கை இல்லை, ஆயிரக்கணக்கான ஐடிஎஃப்க்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், பிணை கைதிகள், உறவுகள் நாடு முழுவதும் நடக்கிறது, ஷட் டவுன்ஸ் அகெயின்ஸ்ட் நியூ வார் ஸ்ட்ராட்டஜி என்பதையும் போட்டிருக்கு. உன் மீது நம்பிக்கை இல்லை என்று எதிர்குரல்கள் வந்திருக்கிறது. நிச்சயமாக பலஸ்தீனம் ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அழிவை நோக்கி போனாலும் அந்த மக்களுடைய மனோதினம் உலகத்தை ஆட்டித்தான் பார்க்கும். எதிர்பார்க்காத சில முடிவுகள் நடக்கலாம். அதுவரை நாம் ஆதாரமான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.